வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். முதல்ல ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னா, இன்ஸ்டாவில் ஒரு ஃபாலோவையும் யூடியூப் தளத்தில் ஒரு சர்ப்ரைஸும் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி நண்பர்களே, கடைசி 8 நாட்களாக வீடியோ ப்ராப்பராக அப்லோட் பண்ணல. அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி நம்மளோட தம்பி ஒருத்தர் வந்து, அண்ணா என்னால் லாங் டிஸ்டன்ஸே ஓட முடியல, ஓடனா எனக்கு காலெல்லாம் பெயின் வருது, எப்படி நான் ஓடுறீங்க, கொஞ்சம் எனக்கு சொல்லித்தாங்களா அப்படின்னாப்புல. நம்மளுக்கு தெரிஞ்ச யுத்திகளையும் வித்திகளையும் நம்ம தம்பிக்கு சொல்லிக் கொடுக்கலாமேங்கிற ஒரு எண்ணத்தோட அவருக்கு சொல்லிக் கொடுக்க போயிட்டோம். போனதோட எப்போதும் மாதிரியே ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு ஜாக் பண்ண போயிட்டோம். ஏன்னா ஸ்ட்ரெச்சிங்னா இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணுற ஒரு மெயினான விஷயம். அதனால் ஸ்ட்ரெச்சிங்கில் எல்லா வேரியேஷன் ஸ்ட்ரெச்சிங் சொல்லிக் கொடுத்துட்டு ட்ரில்ஸ் எதுக்குன்னா அவனோட ரன்னிங்கில் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. ஸோ ட்ரில்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணலாமேன்னு ட்ரில்ஸும் சொல்லிக் கொடுத்தாச்சு. சொல்லிக் கொடுத்ததோட நான் கடைசி 8 நாளாக ஹைப்ரிட் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் என்னால் வீடியோ ஒழுங்காக அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி அந்த ட்ரைனிங்கோட இதை பாருங்கள். இன்றைக்கி 200 மீட்டர்ஸ் 5 reps ஃபுல் பொட்டன்ஷியலோட போட்டேன். பிடிச்சதோட தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னா ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும்ல. நம்ம அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணால் அந்தளவுக்கு சாப்பாடும் நமக்கு முக்கியமாக இருக்கணும்ல. அதுக்கப்புறம் நல்லா பீட்ரூட் அண்ட் கேரட் ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி வீட்டில் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. இந்த கோயில் எங்கேன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படி இதில் வீடியோவில் வரவர் யாருன்னு தெரிஞ்சாலும் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்றைக்கி கோயிலில் சாமி கும்பிட்டதோட என்னோட நாள் முடிந்தது. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.